இன்று 24ஆம் தேதி மே வானிலை நிலவரம் குறித்த பிரஸ் மீட் இது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 24 மே 2025 துவங்கியுள்ளது. இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 1 ஜூன் துவங்கும். இது 16 ஆண்டுகளில் இந்த முறை 24 மே அன்று வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 23 மே 2009 வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறது. இது தென்மேற்கு பருவமழை குறித்தான அப்டேட். தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளிலே இருந்த அந்த மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ரத்னகிரிக்கு வடக்கு வடமேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது. இது மெதுவாக கிழக்கு திசையில் நகர்ந்து இன்று நண்பகல் ரத்னகிரி மற்றும் தாப்போலிக்கு இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது. இது அரபிக்கடல் பற்றி. வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 27ஆம் தேதி உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழையோட துவங்கும் காலகட்டத்திலேயும் அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதுனாலையும் வழக்கமாக நம்ம எப்பவுமே அந்த துறைமுகங்களில் எச்சரிக்கை கொண்டு அறிவுறுத்துவோம். ஸோ அதன்படி தமிழகத்தில் தூத்துக்குடி மற்றும் பாம்பனில் 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மற்ற துறைமுகங்களில் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ கடந்த 24 மணி நேரத்திலே மழை எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. அதில் அவலாஞ்சி அப்படின்ற இடத்துல நீலகிரி மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர், பந்தலூர்லேயும் அதே அளவு, தேவாலாவில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாரில் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊத்து, நாலுமுக்கு, நாகப்பட்டினத்தில் 7 சென்டிமீட்டர். சென்னையை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா 6.9 மில்லிமீட்டர் குறைச்சல் தான். மீனம்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர். ஆனால் மற்ற ரெயின் கேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் மடிப்பாக்கம் மற்றும் மேடவாக்கத்தில் 5 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கிறது. இதையும் நீங்கள் யூஸ்வலாக கேட்பீங்க. தமிழகத்திலே மார்ச், ஏப்ரல், மே இன்றைய காலகட்டம் வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு 11 சென்டிமீட்டர், பதிவான மழை அளவு 21 சென்டிமீட்டர். இது இயல்பிலிருந்து 92% அதிகம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையோட இயல்பு நிலை 44 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக பெய்த மழை அளவு 92 சென்டிமீட்டர்ஸ். டிபார்ச்சர் 110. சாரி, ஒரு நிமிஷம். நார்மல் 44 mm, ஆக்சுவல் 92 mm. ஸோ டிபார்ச்சர் 110%. சவுத் வெஸ்ட் மான்சூனோட 9 நாட்கள் முன்னாடியே வந்தது. இதனால வடகிழக்கு பருவமழையும் முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ தென்மேற்கு பருவமழைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது சில க்ரைட்டீரியா இருக்குது. கேரளாவிலே ஒரு 14
ஸ்டேஷன்ஸில் மழை பெய்யறத வச்சும் ஒரு பர்சன்டேஜ் நம்ம கணிக்கிறோம். அதே மாதிரி வளிமண்டல மேலடுக்குகளில் நிலவும் காற்றின் வேகம் மற்றும் திசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கடல் பகுதிகளில் அந்த ஓஎல்ஆர்னு சொல்கிற அவுட் கோயிங் லாங் வேவ் ரேடியேஷனோட வேல்யூஸ், அது மழை தரக்கூடிய மேகங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு பேராமீட்டர் அது. ஸோ இதுவையும் சேர்த்து எல்லா பேராமீட்டர் சேர்த்து தான் நம்ம வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் பொழுது இது வழக்கத்தை விட முன்பாகவே துவங்குகிறதா அப்படின்ற நமக்கு அறிகுறிகள் தென்படும். இப்போவே வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பற்றி சொல்கிறது கடினம். இட் மே ஹேவ், பட் இப்போவே அதை பற்றி சொல்கிறது கடினம். நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறை தரும் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம இயல்பு நிலை ஒட்டி இருக்கும்னு தானே சொல்லியிருக்கோம். இப்போ திரும்பவும் மேலே ஒரு அப்டேட் தருவோம், அப்போ அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிடப்படும். கேரளாவில் நாளையிலேருந்து 3 நாள் வந்து கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் பார்டர் ஒட்டி இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா? அதனால தான் நம்ம வந்து இந்த வார்னிங்ஸ் மேப் அதுக்கு நம்ம போகணும். இன்று வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திஸ் இஸ் ஃபார் டுடே. நாளை 25 மற்றும் 26 மேக்கு வந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஒரு நிமிஷம், எல்லாமே முடிச்சிடுறேன். கனமழை எச்சரிக்கை 26ஆம் தேதி முன்பே குறிப்பிட்ட மாதிரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட். மற்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை, திருப்பூர் மற்றும் திண்டுக்கலுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை. 27ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் ஃபார் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள். 28ஆம் தேதி மஞ்சள் வாட்ச் அலர்ட், தட் இஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள். ஸோ இது கனமழை குறித்த எச்சரிக்கை. அடுத்து என்ன கேட்டீங்க? மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 24லேருந்து 28 வரைக்கும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இது தமிழக கடலோர பகுதி. வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதி, அந்தமான் கடல் பகுதிகள், இங்கேயும் அதே மாதிரி சூறாவளி காற்று வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளுக்கு 24லிருந்து 28 மே வரைக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக துறைமுக எச்சரிக்கை அண்ட் தென்மேற்கு பருவமழையின் காற்றின் வேகத்தினாலேயும் சூறாவளி காற்று வீசும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த துறைமுகங்களில், தூத்துக்குடி மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் மற்ற துறைமுகங்களுக்கு 1ஆம் எண் எச்சரிக்கை
கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேடம், லாங் ஃபார்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் மழை பெய்யுது. அதை தாண்டி அந்த மற்ற இடங்கள்லயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய உள் மாவட்டங்கள்ல வர வரைக்கும் அந்த விருதுநகரோ இல்ல மதுரையோ அதை ஒட்டி இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி இருக்கிற அந்த உள் மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சென்னையில வந்து நேற்று நைட்டு ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கு. பெரிய மழைன்னா மிதமான மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு வந்து என்ன மாதிரி காரணமான இது சென்னையில எப்படி இருக்கும் அடுத்த 2-3 நாள் பார்த்து? சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவிப்பு 2 நாட்களுக்கு தரோம். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புள்ளது. வெப்பநிலை 36, அதிகபட்ச வெப்பநிலை 36 to 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். இன்று நாளைக்கும் ரொம்ப பெருசா மாற்றம் இல்லை. வானம் அதே மாதிரி மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு சில இடங்கள்ல தொடங்காம இருக்கு. அந்த இடங்கள்ல எப்போது தொடங்கும்? அதாவது இந்த மேப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மான்சூனோட பரவி இருக்கிற நிலை பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தின் ஒரு கோஸ்டல் கர்நாடகா வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் தருமபுரி மற்றும் சென்னை வரைக்கும் கவர் ஆயிருக்கு. சில இடங்களில் குறைவான மழை பெய்திருக்கு, 2 மில்லிமீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பெய்திருக்கு. பட் நம்ம இது வரைக்கும் மழை பெய்ததுனால தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் ஒரு பரவலாக ஒரு மழை பெய்த காரணத்தினால மான்சூன் அந்த கர்வ், அட்வான்ஸ்மெண்ட் கர்வ் நம்ம அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு இல்லையா ஐபிஎல் ரெயின். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்குது. காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் எப்படி இருக்கும்? குறிப்பா வந்துட்டு அதிக கனமழை அப்படிங்கும்போது வந்துட்டு இதுக்கு முன்பும் வந்துட்டு அதிக கனமழை அந்த பகுதியில் வந்துட்டு இருந்திருக்குமா கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது? இருந்திருக்கும். இப்போ கையில் என்கிட்ட இப்போ அந்த தரவுகள் இல்லை. கடந்த ஆண்டு கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு ரெக்கார்ட் எடுத்தாரு. கிளவுட் அதெல்லாம் உடனே வருமானது இப்போ சொல்ல முடியாது. கிளவுட் பர்ஸ்ட் டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, 100 millimeters per hour, 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ சென்னை, தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கான பருவமழை குறித்து கேட்டீங்க. அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். இயல்பிலிருந்து 92% அதிகம்னு சொல்லியிருந்தேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் அதே மார்ச், ஏப்ரல், மேக்கான இன்று வரை பதிவான மழை அளவு 92 மில்லிமீட்டர். நார்மல் இயல்பு நிலை அப்படின்னா அது 44 மில்லிமீட்டர். டிபார்ச்சர்னு சொன்னோம்னா +110%. இந்தியா ஃபுல்லாக எப்படி ப்ரொக்ரெஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கண்காணித்து வருகின்ற ஒரு மேப். அதே மாதிரி கடல் பகுதிகளில் எப்படி அந்த மேகக்கூட்டங்களின் அமைப்பு இருக்குன்றதுக்கும் நம்ம இதை ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்புறம் ரெட் அலர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு முழுவதும் எப்படி மழை பதிவாயிருக்கு அப்படின்ற ஒரு பிக்டோரியல் டெபிக்ஷன் இது. 25 மற்றும் 26க்கு மட்டும்தான், அதாவது கேரளா பகுதிகளை ஒட்டிய மலைப்பகுதிகளாக இது இருக்கிறதுனால அந்த தாக்கம் இங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. மற்றும் டோபோகிராஃபி பார்த்தாலும் வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாஸ்க்கு நம்ம அந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். இது 25 மற்றும் 26.